சொல்லு. பொங்கலுக்காக இன்னைக்கு பொங்கல். பொங்கலுக்காக சுகர் கேன் இருக்கு. பொங்கலுக்கு எதுக்கு சுகர் கேன் வைக்கிறாங்க? கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர் செலிப்ரேஷன். ஓகே. எதுல படிச்ச? நான் கூகுள்ல படிச்சியா? காசு அவங்க கிட்ட கொடுங்க. இன்னைக்கு பொங்கல் ஜான் 14. ஜான் மாட்டு பொங்கல். மாட்டு யாருக்கு? உனக்கா எனக்கா? ஹே ஆல். ஸோ இன்னைக்கு வந்து ஈஸ்வா ரிவிஷன் ஹோம் ஸ்கூலிங்ல இன்னைக்கு டெய்லி விளாக்ல பார்க்க போறோம். ஈஸ்வா வந்து இங்கிலீஷ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கான். NIOSல இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த சமச்சீருடைய கல்வி இருக்கு இல்லையா? இப்ப நம்மளோட சமச்சீர்ல இருக்கிற 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் தான் NIOSக்கும் இங்கிலீஷ் புக். இது அந்தந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜஸ். எப்பவுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து அந்தந்த சமச்சீருடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல என்ன புக் இருக்கோ அதே அந்த டேர்ம் 1 டேர்ம் 2 புக் தான் வந்து ஈஸ்வந்துக்கும் இருக்கு 5th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ரெண்டுமே இதுல நம்மளுக்கு தெரியுது. ஸோ இவங்க எப்படி வந்து இது அப்ரூவ்டா, நிறைய பேருக்கு திருப்பி கொஸ்டின் கேக்குறீங்க. NIOS அப்ரூவ்டா, இதுல வந்து நல்லா பண்ண முடியுமா, லீகலா இல்லீகலான்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது. நீங்க கவலைப்பட வேணாம். NIOS 5th ஸ்டாண்டர்டும் நம்ம சமச்சீரோட 5th ஸ்டாண்டர்ட் புக்குமே ஒண்ணுதான். ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா இது மற்ற சிலபஸ் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு நேஷனல் லெவல்ல இருக்கும். இந்த லாங்குவேஜஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்தந்த ஸ்டேட்டோடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து 5th ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டேட் போர்ட் வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து கிராமர்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போறோம். இப்போ அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு, நானும் ஈஸ்வந்தும் பண்றது. ஸோ அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பிளாக்ல வந்து இது ஆக்சுவலி பொங்கலுக்கு அப்புறம் நாங்க இந்த விளாக் எடுக்கிறோம். இன்னைக்கு விளாக்ல அடுத்த கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஈஸ்வா திடீர்னு வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு ஒரு மூட் கிரியேட் பண்ணிட்டான். அவன் ஏதோ வீடியோ எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ குழந்தைங்க ஆசைப்படும் போது நம்ம அது வேணா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் தான் சொன்னேன், என்னால வந்து ரியல் பொங்கல் பண்ண முடியாது, வேணா நம்ம ரியல் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ அந்த விளாகும் இது கண்டினியூஸா வரும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் இந்த வீக்கெண்ட்ல வந்து Q&Aன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அதுல வந்து நீங்க கேட்ட கொஸ்டின்க்குலாம் நான் ஆன்சர் பண்றேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. ஈஷா என்ன கேட்ட? சுகர் கேன். எதுக்கு? பொங்கலுக்காக இன்னைக்கு பொங்கல். பொங்கலுக்காக சுகர் கேன் இருக்கு. பொங்கலுக்கு எதுக்கு சுகர் கேன் வைக்கிறாங்க? இல்ல அது வந்து எதுக்காகனா செலிப்ரேஷனா? ஆமா, இங்க பாரு புல்லக்காட். நாளைக்கு தானே மாட்டு பொங்கல். புல்லக்காட் எதுக்கு புல்லக்காட் எடுத்து வச்சிருக்க? பொங்கல். சரி, பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? அவங்க எதுக்காகனா கல்ச்சர். சத்தமா. இது வந்து கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர் செலிப்ரேஷன். ஓகே. எதுல படிச்ச? நான் கூகுள்ல படிச்சியா? வெரி குட். அந்த வச்சிருக்கோமே அதே வாங்குவோமா? அதே வாங்குவோமா? காமிங்க. விவேக் ஓகேவா? ஓகே காமிங்க. ஓகேடா, இதே வாங்குவோம்டா. அப்புறம் வேற என்ன வாங்குவோம்? அது என்னது? அது என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டிக்ஸ் வேணும்ல, ஃபயர் ஸ்டிக்ஸ். காமிங்க. டா சரி ஓகே. இங்கே பேர் ஒழுங்கா சொல்லு. வாங்கிக்கோ. காசு அவங்க கிட்ட கொடுங்க. குடிச்சு சேஞ்ச் தருவாங்க, குடிச்சுக்கோ. வாங்கிட்டியா? எதுக்கு வாங்கிட்டு வந்த? இல்ல பொங்கலுக்காக. இன்னைக்கு பொங்கல் ஜான் 14. ஜனவரில இன்னைக்கு போறீங்க. எக்ஸ் மாதிரி வைக்கணுமா?
ஸோ எல்லாமே ஈஷா வாங்கிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அந்த குட்டி அடுப்பு, அதுக்கப்புறம் அந்த குட்டி பாட், கலர்ஃபுல் பாட் அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஈஷா என்ன பண்ணால் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டு நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவன் விருப்பப்பட்டது அதான். மெயினாக வந்து அவன் ஒரு புல்லக்காட் வச்சுருக்கான். அதுக்காக தான் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டதே. நிறைய மினியேச்சர் வீடியோஸ் வேறு பார்த்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ பாட்லேருந்து பொங்கல் வரணும் அப்படின்றதுக்காக காட்டன் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம்ல நார்மலாக ஸ்கூலில், ஆஃபீஸ்லலாம் கூட பண்ணுவோம் ஃபோட்டோஸ்க்காக. ஸோ அந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் இந்த டெக்கரேஷன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்டிக்ஸ் வந்து 5 ஸ்டிக்ஸ் வாங்கிட்டு வந்ததை அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாட்டையும் வந்து இது வச்சு பண்ணியாச்சு. ஃபுல்லாக அந்த காட்டன் வச்சு கொஞ்சம் பொங்கி வர மாதிரி, பொங்கல் பொங்கி வர மாதிரி காட்டன் வச்சு பண்ணி செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி டெக்கரேஷன் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி அவனோட போர்டு, அவனோட ஸ்டிக் போர்டுக்கு பின்னாடி தான் வச்சுருந்தோம். ஸோ ஹாப்பி பொங்கல் எழுதிட்டு புல்லக்காட் ஒரு பக்கம் அழகாக செட் பண்ணி அவனோட புல்லக்காட் வச்சான். ஏன்னா மாட்டு பொங்கல் வேறு வருது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த 5 ஸ்டிக் கீழே வந்து நான் வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிங் லைட் இருந்தது, அதை வந்து நான் உள்ளே போட்டேன். கொஞ்சம் ஃபயர் மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் லுக் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், எப்போவுமே பொங்கலுக்கு நம்ம வந்து மெயினாக நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதே கல்ச்சர், அதுக்காக தானே. ஸோ அதான். ஸோ இந்த பொங்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸ்வந்த் ஆசைப்பட்ட மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டோம். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.